ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து புது ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோடைய வெப்சைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய ஓப்பனிங் டேட் வந்து என்னென்னா 5 ஜூன் வந்து ஓப்பன் ஆகிட்டு லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5 o'clock. நெக்ஸ்ட் இதோடைய போஸ்ட் வந்து என்ன, அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஹெச்ஆர், அசிஸ்டன்ட் கிரேட் 1 எஃப்ஏ. அதுக்கு அடுத்தது வந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க. கரண்ட் பிளாக்கேஜ் வந்து, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்க காஸ்ட் படி வந்து வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன, குரூப் சிக்கான போஸ்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1. இதில் வந்து வேகன்சிஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன காஸ்ட்டுக்கு என்னென்ன வேகன்சிஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கானது. இது வந்து என்ன, இம்பார்ட்டன்ட் டேட் வந்து என்ன, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 5/6 வந்து ஓப்பன் ஆக, லாஸ்ட் டேட் வந்து 25/6. பேமெண்ட்டும் ஃபீஸ் வந்து இதுக்கு இடையில வந்து பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னென்னா நான் ரிஃபண்டபிள் 100 rupees தான். ஆனால் ஃபீஸ் இது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க, நான் ரிஃபண்டபிள். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன, எனி பேச்சுலர் டிகிரி வந்து எது இருந்தாலும் ஓகே. ஆனால் 15% மார்க்கோடு இருக்கணும். 3 அசிஸ்டன்ட் கிரேட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 50% மார்க்கோடு இருக்கணும். நெக்ஸ்ட் இதோடைய வந்து இன்கம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லெவல் 4 25,000 rupees. அதுக்கப்புறம் வந்து பே, அதுக்கடுத்து வந்து என்ன மந்த்லி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன இன்சென்டிவ்ஸ் உண்டு, இன்ட்ரெஸ்ட், லோன்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனியாக. நெக்ஸ்ட் இதோடைய ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதோடைய ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். அவங்கவுங்க காஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 5 இயர்ஸ், பிசிக்கு வந்து 3 இயர்ஸ், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து தரவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் செலக்ட் பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன், டைப்பிங் டெஸ்ட் ஆன் பிசி, அப்புறம் வந்து என்ன கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் 3 டெஸ்ட் உண்டு. ஸ்டேஜ் 1 வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட், 2 வந்து என்ன அட்வான்ஸ் டெஸ்ட். இதில் வந்து என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து உண்டு. 150 மார்க்ஸ் வந்து டோட்டல். ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ், இந்த 3 வந்து மெயின். இந்த 3ல் இருந்தால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து அவங்க காஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்டில் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடும் கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் 50 மார்க்ஸ்க்கானது. நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து என்ன, டைப் ரைட்டிங் டெஸ்ட் ஆன் பர்சனல் கம்ப்யூட்டர். அதுக்கடுத்து என்ன கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.